காத்துட்டு இருக்கிறாரு. வாங்க ஷர்வி. ஹாய்டா. கூப்பிட்டேன், என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன், என்ன விஷயம் சொல்லு. ஷர்வி, நீ பாரு, நீ எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். சரியா? எனக்கு தெரியும் நீ வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லதான் நினைச்சு நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ற, நிறைய ஹெல்ப் பண்ற, ரொம்ப கைண்டா இருக்க, எல்லாருக்கும் அன்பை வாரி வாரி கொடுக்குற. ஆனா நீ நினைச்சு எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிற மாதிரியும் உன்கிட்ட யாருமே பழகலை ஷர்வி. அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உன் பின்னாடி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? எப்பெல்லாம் அவன் வாழ்த்தவன் மூடவே மாட்டான், தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஐயா, எனக்கு அவனை கேட்டாலே பிடிக்காது. அது மட்டும் அவன் ரொம்ப கேர்லிஷா ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரி இருப்பான். எனக்கு அவனை கண்டது எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா என்னதான் எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கலனாலுமே அவன்கிட்ட நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குதா. அவன் கிளாஸ்ல ஹையஸ்ட் மார்க்கை ஸ்கோர் பண்றான், நல்லா படிக்கிறான், அசைன்மெண்ட் ஒர்க் அந்த மாதிரி வந்தா நல்லா பண்றான், லெக்சரர்ஸ் எல்லாருக்குமே அவனுக்கு பிடிக்கும். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க கூட சுற்றுறேன். எல்லாம் அவங்களாம் யார் சுற்றுறா இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவனை பற்றி பின்னாடி பேசுறத ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னடா சொல்றேன், இவ்வளோ பேசியிருக்காங்க, எல்லாருக்குமே நான் நல்லவனாக தானே இருக்கேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லுங்க, எல்லாருக்குமே பண்றேன். பேசியிருக்காங்களா? இல்லடா, நீங்க எல்லாருமே வாழ்ற மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை ஆக்சுவலி நான் வாழல. நீ பாரு, எனக்கு அப்பா இல்லை, வெறும் அம்மா மட்டும்தான். அண்ணன் தம்பி சிப்ளிங்ஸ் யாருமே கிடையாது, வீட்டுக்கு ஒரே பையன். ஆக்சுவலி என் வீடு உங்களை மாதிரி வீடு இல்லை. என் வீட்டுல ரொம்ப சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அடி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டைனே இருக்கும். எனக்கு அன்பு பாசம் எதுவுமே கிடைச்சது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சின்ன வயசுல வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே கிடைக்கல. ஸோ when it comes to ஸ்கூல்ல ஒன்று நான் போகும்போது அங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக் பண்ணிக்கணும், நிறைய பேர்கிட்ட பழகணும். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். லைக் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட், நமக்கு ஒரு துணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ இருக்கேன் தெரியுமா. ஆனால் நான் ஸ்கூலில் போகும்போது பிரைமரி ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்காது. எல்லாருமே நான் அவாய்ட் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னா நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்தினால எல்லாருமே எனக்கு கார்னர் பண்ணிட்டு யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கடா. கிடைக்க வேண்டிய அன்பு வீட்டில் தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்கூல்னு ஒன்று போகும்போது ஸ்கூல்லையுமே எனக்கு அன்பு கிடைக்கல. நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னையே எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க, ஏன் எல்லாரும் கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து வேதனைப்பட்டு மென்டல் டிப்ரெஷனுக்கு நான் போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எத்தனை தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஏதோ ஒரு விஷயம் என்னை இப்போ வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம் எனக்கு பாலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது எனக்கு இந்த விஷயம் லைக் கேரி பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாருக்கிட்டுமே ரொம்ப டாக்டிக்காக இருக்கேன். ஆக்சுவலி அவங்க டாக்டிக்காக இருக்கிற அது கிடையாது. எவ்வளோ இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இங்கே வந்துனாச்சும் எனக்குன்னு யாராச்சும் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். நான் நல்லவனாக இருக்கேன்னா அது என்னுடைய இயல்பு. இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்க முடியாது இல்லையா. எனக்கு புரியுதுடா, எனக்கு தெரியும் நீ வந்து எல்லாருக்கிட்டுமே நல்லவனா பழகுற, நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ணுது. சரி, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்தணும், உன்னை அழ வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது சார். இந்த மாதிரி உன்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க, அது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பாரு, நீ கைண்டா இருக்கிறது தப்பு கிடையாது. பட் யாருக்கு கைண்டா இருக்கு, எதுக்காக கைண்டா இருக்கு, எந்த நேரத்துல கைண்டா இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சரிங்க. அண்ட் another thing, நீ சொன்ன இல்லையா ஏதோ ஒரு விஷயம் நீ நிறைய தடவை சூசைட் பண்ண போகும்போது உன்னை இப்ப வரைக்குமே கூட வச்சிருக்கு அப்படின்ட்டு. நீ எத்தனை தடவை சூசைட் அட்டம் பண்ணும்போது உனக்கு ஃபெயிலியர் ஆனது, நீ சாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறா. கடவுள் உன்னை வந்துட்டு படைச்சு 2 கை 2 கால் 3 அடி கொடுத்தோம், நீங்க அனுப்பினது அந்த மாதிரி விஷயங்களுக்கு சூசைட் பண்ணி சாவறதுக்கு கிடையாது. நீங்க வந்திருக்கனா ஒரு விஷயம் நீ அச்சீவ் பண்ணி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணதுக்காக தான் உன்னை அனுப்பியிருக்காரு.
எல்லாருக்குமே ஒரு தனி ஒர்த் இருக்கும், உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்காக எனக்குமே உடஞ்சு போய் சூசைட் பண்ணணும்னு நீ நினைக்காத. சரி, யூ கேம் ஹியர் டு ப்ரூவ் சம்திங். ஸோ உன்னை வந்துட்டு இந்த மாதிரி காயப்படுத்தும் நான் அவாய்ட் பண்ண முன்னிக்கலாம், நீ சாதிச்சு காமிக்கணும்டா. இப்போ சிம்பிளா சொல்றேன் கேட்டு. இப்படி ஒரு ரோட்ல ஒரு காரை டிரைவ் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கோ. நீ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது காடிக்குள்ள இருக்கிற ஒண்ணு பார்த்து வெளியே ஒரு 10 நாய்க்கு உழைக்குதுனால உனக்கு அதுல லாஸ் இருக்கு, அந்த நாய்க்கு லாஸ் இருக்கு. நீ காடிக்குள்ள தானே இருக்க, காடிக்கு வெளியே இருக்கிற நாய் பார்த்து உனக்கு குழைச்சா என்ன குழைக்கலன்னா என்ன, அது குழைக்குதுன்னு சொல்லிட்டு காடியை வந்துட்டு நீ போக வேண்டிய இடத்துக்கு போகாம யூட்டன் வந்துட்டு வீட்டுக்கு போய் சொல்லணும். இல்லைல்ல, உனக்கு போக வேண்டிய இடம் அந்த பாதை இருக்கு, நீ ஸ்மூத்தாக போய்கிட்டே தான் இருக்கு. உனக்கு என்ன பாதை இருக்கு, காடி இருக்கு, அப்போ என்ன வெளியே நாய் குழைச்சா என்ன குழைக்கலாம், உனக்கு என்னடா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்றைக்குமே உடஞ்சி போவாங்க. சரியா, கோ ஃபார் இட். உன்னோட ட்ரீம்ஸ்க்காக போ, நீ கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணு. ஆஸ் அ ஃப்ரெண்டா அந்த காடியில் உனக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கு அன்பு கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன். சரியா, எதை பற்றி யோசிக்காத, நான் உனக்கு இருக்கேன். வா மச்சான், மாற்றுக்கேன்.